வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டியொன்று நேற்றைய தினம் காலை திருடப்பட்டுள்ளது. குறித்து கல்வி நிலையத்திற்கு கல்வி கேட்க வந்த மாணவர் ஒருவருடைய துவிச்சக்கர வண்டியை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. வெளியே இருந்து வந்த நபர் ஒருவர் உள்ளே சென்று துவிச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. துவிச்சக்கர வண்டியை திருடிச் செல்லும் நபர் தொடர்பாக தெரிந்தால் தகவல் வழங்குமாறு தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி உடுதும்புர மீமுறை பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் ஆணொருவரும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்து மேலும் 3 பேர் தெல்தெனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண்ணிடம் போலி கடவுச்சீட்டு, போலி ஏறும் தாள் மற்றும் போலி குடிவரவு முத்திரை ஆகியன இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த இந்த இளம்பெண் துபாய் வழியாக இத்தாலி பயணிக்க திட்டமிட்டு போலி ஆவணங்களை பயன்படுத்தி குடிவரவு அதிகாரிகளை ஏமாற்ற முயன்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன்படி பொய்யான தகவல்களை வழங்குதல், அரசு ஆவணங்களை போலியாக கையாளுதல், வெளிநாட்டு விசாவுடன் சட்டவிரோதமாக பயணிக்க முயற்சி செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் இருந்து வெளிநாடு சென்றால் அங்கு நல்ல வேலை கிடைக்கும், நன்றாக வாழலாம் என்று தற்கால இளைஞர்கள் தவறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் என்று மருத்துவர் சபீசன் சிதம்பரநாதன் தெரிவித்தார். இவ்வாறு இவர்கள் வெளிநாடு செல்வதால் அவர்களை தவறான வழித்தடங்களில் பயணிக்க செய்ய ஒரு குழுவே இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவுக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சென்றிருந்த அமைச்சர் மக்கள் அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர்களின் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்கள் தப்பவே முடியாது. ஊழல் அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டவே நாம் ஆட்சிக்கு வந்தோம். நாம் சட்ட விவகாரத்தில் தலையிடவில்லை. சட்டம் தனக்குரிய வகையில் தனது கடமையை நிறைவேற்றும். அதேபோல மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாம் நிச்சயம் கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவோம். இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. 5 ஆண்டு காலப்பகுதிக்குள் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை ஒரே இரவில் நிறைவேற்றிவிட வேண்டும் என சிலர் நினைக்கின்றனர். அரசியல், பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடே எமது இலக்காகும். அந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை வறுமை நிச்சயம் ஒழிக்கப்படும். அதற்குரிய வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது போக்குவரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் என்பது பொதுவான அனுபவமாக மாற்றப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்டவர்களை முறைப்பாடளிக்க தயங்க வைக்கும் சூழலையும் உருவாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அந்த நிதியத்தின் பாலினத்திற்கான தேசிய திட்ட ஆய்வாளர் பீமாலி அமரசேகர அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகள் மிக குறைவாகவே வருகின்றன. 2023ஆம் ஆண்டில் சுமார் 300 சம்பவங்கள் மட்டுமே காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் நடத்திய ஆய்வின்படி பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களில் 90% அதிகமானோர் துன்புறுத்தலை அனுபவிப்பதாக தெரியவந்துள்ளது. பெண்கள் பயணத்திலேயே துன்புறுத்தலை சந்திக்கிறார்கள் என்பதாலேயே அவர்கள் வேலைக்கு செல்வதிலும் தயக்கம் ஏற்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தலை குறைக்க பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்று பீமாலி அமரசேகர வலியுறுத்தியுள்ளார். தலவத்துக்குடு பகுதியில் இரவு களியாட்ட விடுதிக்கு முன்பாக நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மதுவரி திணைக்கள அதிகாரி மற்றும் வர்த்தகர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட
2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வர்த்தகர் ஒருவருக்கும் கலால் அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து கலால் அதிகாரி அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அருகிலுள்ள சுவரில் 4 முறை சுட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக தலங்கம காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற தலங்கம காவல் நிலைய அதிகாரிகள் துப்பாக்கியை கைப்பற்றி சந்தேக நபர்களை கைது செய்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைகுழிகள் இருக்கத்தான் செய்யும். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது என பிவித்துருகில உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன் பில தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அவர் கருத்துரைக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு யுத்தம் நடந்த மண், இந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைகுழிகள் இருக்கத்தான் செய்யும். யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலரும் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள். எனவே அந்த புதைகுழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர். செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை பெருமளவு நிதியை வீண்விரயம் செய்து அரசு அகழ்கின்றது. இது தேவையற்றது எனவும் கூறியுள்ளார். அந்த புதைகுழிக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாது. ஏனெனில் யுத்தத்தில் 3 இனத்தவர்களும் உயிரிழந்தனர். எனவே செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மைக்கால விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் நலிந்தவிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆசாத் மௌலானா உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம். விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அது விரைவுபடுத்தப்பட்டு நீதிமன்றம் ஊடாக உரிய நடவடிக்கை இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். மஸ்கெலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரவுன்ஸ்விக் தோட்டம் மோட்டிங்ஹாம் பிரிவில் மரக்களி முறிந்து விழுந்ததில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். மோட்டிங்ஹாம் தோட்டத்தைச் சேர்ந்த 44 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையான ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் முற்பகல் 10 மணியளவிலேயே இவ்வனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது. மழைக்கு மத்தியிலும் இவர் விறகு சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். அவ்வழியில் கடும் காற்றால் மரக்கிளை முறிந்து விழுந்தது. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மஸ்கெலியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.